Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட பாடியையும் மைண்டையும் ஹெல்தியா வச்சுக்கிற மாதிரி ஒரு சில ஹெல்தி ஹேபிட்ஸ் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்ல ஈஸியா சிம்பிளா ஃபாலோ பண்ணக்கூடியது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன், ஒரு சில பேர் அதை பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அதாவது நான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு சில ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோட ஃபேவரட், எனக்கு பிடிச்ச மாதிரியான, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸா உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டெய்லி வியருக்கு, வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிற மாதிரி, காலேஜ் போறப்போ ஆஃபீஸ் வியர் பண்ணிக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நல்ல குவாலிட்டியா அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருக்கேன். உங்களோட டெய்லி வியருக்கு உங்களோட ஆப்ஷன் என்ன, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து அதுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அதுல ஓட் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. லைக் உங்களுக்கு ரெகுலர் வியர்ஸ்க்கு சல்வார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், இல்ல குர்த்திஸ் நல்லா இருக்கும், இல்ல அம்பர்லா கட் குர்த்திஸ் நல்லா இருக்கும், இந்த மாதிரி எது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத மறக்காம எனக்கு இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்லயோ இல்ல கம்யூனிட்டி டேப்ல நான் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் கீழே இருக்க அந்த ஓட்டிங்லயோ வந்து கொடுங்க. ஸோ தட் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றதுனால உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ வாங்க இன்னைக்கான டிப்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்தி ஹேபிட், இது உங்களோட மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த வேலையை பார்க்கறது. நீங்க கொஞ்ச நேரம் தான் அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டைம்குள்ளேயே உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா தயவு செய்து அந்த வேலையை அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 10 நிமிஷத்துல எதை பத்தியும் சிந்திக்காம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தண்ணி குடிச்சிட்டோ இல்ல ஒரு டீ குடிச்சிட்டோ காஃபி குடிச்சிட்டோ இல்ல ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் நீங்க ரெகுலரா எடுத்துக்கூடியதா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து ஒரு அந்த உங்களுக்கு கிடைச்ச பிரேக் இருக்குல்ல, அது வந்து உங்களோட மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்கும், உங்களோட பாடியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலையை கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் பண்ண முடியும், ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் பண்ண முடியும். அதை விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்து இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடய அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த வேலையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமே உங்களோட பாடியும் சரி மைண்டும் சரி ட்ரைன் அவுட் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலையா இருக்கு, இல்ல வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அந்த டைம் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஃப்ரீ ஆயிட்டு திரும்பி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன ஹேபிட் வந்து உங்களோட மைண்டையும் பாடியும் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஹெல்தி ஹேபிட், இது வந்து உங்களோட மைண்டை ரிலீஃபா வச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஹேபிட். இது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் மனசுக்குள்ள இருக்கு, இல்ல உங்க லைஃப்ல ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு உங்க மனசுல தோணக்கூடிய விஷயத்த யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தோணல, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க பிடிக்கல, இல்ல நீங்க யாரையும் பெருசா ட்ரஸ்ட் பண்றது கிடையாது, அதனால யாருக்கிட்டையும் எனக்கு இருக்க கஷ்டத்தை சொல்லணும்னு தோண மாட்டேங்குது அப்படின்ற கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா அப்போ அந்த ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளேயே தானே இருக்கும், அதுல இருந்து உங்களால வெளியில வர முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டைம்ல நான் இப்போ சொல்றேன், இந்த ஒரு சிம்பிளான ஹேபிட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களோட அந்த மன கஷ்டத்தை பாதிக்கு பாதி குறைச்சிடும். ரொம்ப சிம்பிள். உங்க வீட்லயோ இல்ல நீங்க தனியா உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க்கா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியா இருக்கலாம், இல்ல பால்கனியா இருக்கலாம். வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ், நீங்க தனியா உட்காந்து உங்க மனசுல என்ன கஷ்டமா இருக்கு, எதனால மனசு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு அப்படின்றத அந்த பேப்பர்ல எழுதுங்க. எந்த விஷயம் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த பேப்பர்ல ஃபுல்லா எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர்ல இருக்கிறத வந்து அப்படியே கிழிச்சு தூரமா போட்டுருங்க. இப்படி நீங்க பண்ணும்பொழுது உங்க மனசு அவ்வளோ ஃப்ரீ ஆகும். இது வந்து நான் யாருக்காக சொல்றேன்னா, யாருக்கிட்டையும் உங்களோட விஷயத்த பெருசா ஷேர் பண்ணிக்கணும்னு தோணாது. முக்கியமா உங்களுக்கு ஒரு கஷ்டமான டைம் நீங்க இருக்கீங்க, அந்த டைம்ல எனக்கு பெருசா யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க
தோணலை, பிடிக்கல அப்படின்ன கூடியவங்க உன் மனசுல இருக்க அந்த மன அழுத்தத்தை கம்மி பண்றதுக்கு இந்த ஒரு சின்ன பழக்கத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட அந்த மன அழுத்தத்தை பாதிக்கு பாதி ரிலீஃப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்க இப்படி எழுதி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் உங்க மனசு அவ்வளோ ரிலாக்ஸா ஃபீல் பண்ணு பாருங்க. அப்படி ஃபீல் பண்ற டைம்ல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியும் இருக்கும், ஒரு ஃபோக்கஸும் இருக்கும். ஆல்சோ வந்து கொஞ்சம் ரிலீஃபான ஒரு டைமாவும் அது இருக்கும். இந்த ஒரு சின்ன ஹேபிட் உங்களோட மைண்டை கொஞ்சம் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஹெல்தி ஹேபிட், உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் பொழுதோ இல்லை ரொம்ப கோபம் வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ல நீங்க இருக்கும் பொழுதோ உங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தோணும்ல, அப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் உங்களை பாஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பழக்கத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அது அந்த பிரச்சனையை இன்னும் பெருசா ஆக விடாம செய்யறதுக்கும் உங்களோட மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக விடாம இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஒன்று பேசினாங்க அப்படின்னு உடனே ரியாக்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல நாமளே சில நேரம் சின்ன பிரச்சனையே பெருசாக்கிடுவோம். இல்லை எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கும் அது இன்னும் பெருசா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது பேசுவாங்க. அது இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் ஆயிடும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும், பிரச்சனைகளை பெருசாக்க விடாம இல்லை அந்த இடத்துல உங்களால இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறாங்க, உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற பழக்கத்தை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அந்த விஷயத்த அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை தெளிவாகவும் கொடுக்க முடியும். ஆல்சோ அந்த டைம்ல உங்களோட மைண்டை ஸ்ட்ரெஸ் ஆக விடாமலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனைகளை பெருசா வளர விடாமலும் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஹேபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் ஹெல்தி ஹேபிட், உங்களோட டெய்லி வேலைகளை டு டூ லிஸ்ட் போட்டு அதுபடி பண்ணக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணும் பொழுது அதை அப்படியே லென்த்தியா கிராசரி லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணாம இன்னைக்கு இந்த அளவுக்கு வேலைகள் பண்ணினா போதும்னு அளவா ரெடி பண்ணிட்டு அந்த வேலைகளை மட்டும் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. இது உங்களை நீங்க ரொம்ப டயர்டாக விடாம இருக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் உங்களோட டெய்லி வேலைகளை நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கும் எந்த வேலைகளை பெண்டிங்ல வைக்காம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுலயும் நீங்க டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் 3 விஷயம் இருக்கும்ல, அது அன்னைய நாள்ல முக்கியமா பண்ணக்கூடிய வேலையா வச்சுக்கோங்க. அப்பனா அந்த வேலையை நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணும்பொழுது ரொம்ப ஜாஸ்தியா லிஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்தந்த வேலையெல்லாம் பண்ணிடணும்னு ஒரு 15-20 வேலைகளை செய்யணும்னு நோட் பண்ணாம ரொம்ப கம்மியான ஒர்க்கா எடுத்துக்கோங்க. அந்த ஒர்க்கை நம்ம இந்த டைம் பீரியடுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சு அந்த வேலைகளை பண்ணுங்க. இப்படி பண்ணும் பொழுது உங்களை நீங்க ட்ரைன் அவுட் பண்ணிக்காத மாதிரியும் அந்த நாள்ல நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை பீஸ்ஃபுல்லா பண்றதுக்கும் இந்த ஒரு சின்ன ஹேபிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 5th ஹேபிட், உங்களுக்கு அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது, அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஸ்க்ரீன் டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் உங்களோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நான் என்னோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்து சூஸ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அந்த டைமுக்கு மேலே நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அதுலேயே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, அந்த டைம் வந்து இப்போ எக்ஸீட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கவும் முடியும். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உங்களோட மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மொபைல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண வேணான்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஹேபிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் ஒரு டைம் பீரியடில் உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னெல்லாம் எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போது ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் மொபைல் ஃபோனையே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன ஹேபிட்டை ட்ரை பண்ணி பாருங்க. 6th ஹெல்தி ஹேபிட் என்னன்னா, நீங்கள் உங்களோட டெய்லி வேலைகளில் இந்தந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பண்ணுவீங்கல்ல, அப்படி பண்ணக்கூடிய வேலைகளுக்கு ஒரு அளவான டைம் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் கிளீன் பண்ணுறதுக்கு போய் நின்னீங்கன்னா 1 மணி நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காத மாதிரி
இந்த வேலையை இந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பழக்கத்தை உங்களோட டெய்லி லைஃப்ல கொண்டு வர ஆரம்பிங்க. அப்பதான் வந்து டைம் எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் சேவ் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப நேரம் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேயே அன்னைக்கு நாளில் பாதி டைமை வந்து போக்கிடுவாங்க. ஒரு கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னா எனக்கு சமையல் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் போகிறவங்க ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த கிச்சனுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய நேரம் அவங்களோட அந்த சமையல் வேலைகளையோ இல்லை கிச்சனில் இருக்கக்கூடிய கிளீனிங் வேலைகளையோ சரியான டைமுக்கு பண்ணணும், இல்லை ஒவ்வொரு வேலைக்கும் இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காம பண்ணுறதுனால தான் இந்த ஒரு மிஸ்டேக் வந்து அவங்களோட டெய்லி லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ரெகுலர் லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இந்தந்த வேலைக்கு இவ்வளோ நேரம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுனாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ண இந்த வேலைக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்றது உங்களோட மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை அந்த டைம்குள்ள நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை முடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களோட டெய்லி லைஃப்பில் இந்த ஒரு சின்ன ஹேபிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டைம் வந்து நிறைய சேவ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஹேபிட்டாக இருக்கும். 7th ஹெல்தி ஹேபிட். இது உங்களோட மைண்டுக்கும் சரி உங்களோட ஹோல் லைஃபுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேபிட். அதுலேயும் இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். இதை வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. இந்த ஒரு பழக்கத்தை உங்களோட லைஃப்பில் எப்பவும் வச்சுக்காதீங்க. அது நல்லதே கிடையாது. என்ன பிரியா இவ்வளோ ட்விஸ்ட் சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேபிட் தான். அதாவது இன்ஸ்டாகிராம் உட்காந்து பார்க்குறீங்க, இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஏதோ ஒருத்தர் வந்து அவங்களோட லைஃப்பை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ரீல்ஸ் போடுறாங்க. நான் இவ்வளோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன், என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி பயங்கர ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்குது, என் லைஃப் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, என் லைஃப்பில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடக்குது, என் லைஃப்பில் நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு ஏதாவது ஒரு ரீல்ஸ் வருது, ஷார்ட்ஸ் வருது, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்கும் பொழுது அதை ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் எப்படி டிவியில் ஒரு பாட்டு பார்க்குறீங்க இல்லை ஒரு படம் பார்க்குறீங்களோ அது மாதிரி அதையும் ஜஸ்ட் உங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. நிறைய பேர் அதை வந்து உங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. இப்படி ஒரு லைஃப் நம்மளுக்கு இல்லையே, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு இல்லையே, இப்படி ஒரு ஒய்ஃப் நமக்கு இல்லையே, இந்த மாதிரி பசங்க நமக்கு இல்லையே, இந்த மாதிரி நம்ம காருன்னு வாங்கலையே, இந்த மாதிரி வீடு நம்ம வாங்கலையே, இப்படி ஒரு வேலை நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல உங்களை யாருன்னே தெரியாத ஒருத்தரோட இல்லை மற்றவங்களோட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும், உங்கள் வாழ்க்கைக்கு எது இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், எது இருந்தால் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அதுக்காக நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். அதை பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணிங்களா, அதை விட்டு அப்படியே வெளியில் வந்துடுங்க. அதை உங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எதையாவது யோசிச்சு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகுறது, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறது, இல்லை வருத்தப்படுறது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை எப்பவுமே லைஃப்பில் வச்சுக்காதீங்க. இது எந்த விதத்துலையும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நாங்கள் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.